நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டோல்கேட்டில் எப்போவுமே நம்ம உள்ளே போகும்போது நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் ஃபாஸ்டேகில் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அதனால் நிறைய போக்குவரத்து இடையூறுகள், நெரிசல் ஏற்படுது. பாருங்க, 10 வண்டி பக்கம் பின்னாடி நிற்கிது. எல்லா வண்டியுமே ரிவேஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லாமே விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நண்பர்கள் எப்போவுமே உள்ளே போகும்போது ஃபாஸ்டாக் பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து வண்டியை எடுக்கணும்னு சொல்லி பண்ணி விட்டு கேட்டுக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அது எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறதுன்னு தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்மு இந்த மாதிரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் மூலமாக வண்டி நம்பர் லாகின் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதிலே காமிச்சிடும். நம்ம வண்டி ஒரு டீ சாப்பிட நிப்பாட்டுறோம், இல்லை சாப்பிட நிப்பாட்டுறோம், அந்த மாதிரி சமயத்தில் கூட செக் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி ஃபாஸ்டாக்கு பேலன்ஸ் இல்லாமல் டோல்கேட்டில் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை குறையும். அதனால் நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக செக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. நன்றி.